அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் அப்படிங்கிற லெசன் தான். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 62 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முதல் வினா: அறிவின் வழிபட ஞான மார்க்கம், சடங்குகள், நற்செயல்கள் ஆகியவற்றின் வழிபட கர்ம மார்க்கம் ஆகிய இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என கூறும் நூல் எது? அறிவின் வழிபட ஞான மார்க்கம், சடங்குகள், நற்செயல்கள் ஆகியவற்றின் வழிபட கர்ம மார்க்கம் ஆகிய இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என கூறும் நூல் எது? ஆன்சர் பாருங்க, பகவத்கீதை. பக்தி இயக்கம் தமிழகத்தில் எந்த நூற்றாண்டில் தொடங்கியது? பக்தி இயக்கம் தமிழகத்தில் எந்த நூற்றாண்டில் தொடங்கியது? 7ஆம் நூற்றாண்டு. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யார்? இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யார்? ஹரிதாசர். பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் யார்? பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் யார்? ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள். நம்மாழ்வார் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டது? நம்மாழ்வார் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டது? நாதமுனிகள். 12 ஆழ்வார்கள் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் யார்? 12 ஆழ்வார்களுள் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் யார்? ஆண்டாள். பெரியாழ்வார் தொடக்க காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டார்? பெரியாழ்வார் தொடக்க காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டார்? விஷ்ணு சித்தர். யார் தன்னை தாய் அசோதையாக பாவித்து குழந்தை கிருஷ்ணனை பற்றி பாடல்கள் பாடினார்? யார் தன்னை தாய் அசோதையாக பாவித்து குழந்தை கிருஷ்ணனை பற்றி பாடல்கள் பாடினார்? பெரியாழ்வார். பொருந்தாததை கண்டுபிடி. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஆண்டாள் அப்படின்றது. இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னா ஆண்டாள் தான். ஏன்னா இவங்க தான் ஆண். ஓகேவா? பெண். ஆண்டாள் என்றால் என்ன பொருள்? ஆண்டாள் என்றால் என்ன பொருள் அப்படின்னா ஆட்சி புரிபவள். ஆட்சி புரிபவள். திருவாய் மொழி. திருவாய் மொழி 1102 பத்திகள் இருக்கு. 1102 பத்திகள். 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாடல்கள் இருக்கு. திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழியை சொல்றது. நாச்சியார் மொழி பெண்ணின் புனித பாடல்கள் அதில் இருக்கும். அடுத்த வினா: கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? திருவில்லிபுத்தூர் கோயில் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை கண்டடித்தார். திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதனின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாக்களின் போது இப்பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 12 ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். திருப்பண்ணாழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகழி ஆழ்வார், ஆண்டாள் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் 12 ஆழ்வார்கள். அனைத்தும் சரியானது. திருமுறையை தொகுத்தவர் யார்? திருமுறையை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. நம்பியாண்டார் நம்பியின் காலம் கிபி 1000. திருமுறை 12 நூல்களை கொண்டுள்ளது. திருமுறையில் உள்ள 12வது நூல் சேக்கிழாரின் பெரிய புராணம்ங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியா இருக்கு. அனைத்தும் சரியா இருக்கு. அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரின் காலம், சங்கராச்சாரியர்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரின் காலம் கிபி 700லேருந்து 750. கிபி 700 to 750. ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பதை கூறியவர் யார்? ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பதை கூறியவர் யார்? சங்கராச்சாரியார். பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவியவர் யார்? பத்ரிநாத்,
பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவியவர் யார்? சங்கராச்சாரியார். பிரம்மசூத்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? பிரம்மசூத்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? ஆதிசங்கரர். ஆதிசங்கரர். விஷ்டாவைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? விஷ்டாவைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ராமானுஜர். ராமானுஜரின் காலம் என்ன? ராமானுஜரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டு. ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்னும் தத்துவத்தை போதித்தவர் ராமானுஜர். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ராமானுஜர் நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். கோயில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தார். விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க. இதில் எது சரினா எல்லா கூற்றும் சரியா இருக்கு. எல்லா கூற்றும் சரியா இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் செழித்தோங்கியது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களை முக்கியமானவை என அவர்கள் கருதினாங்க. திருவரங்கத்தில் தென்கலை வைணவம் சிறப்பாக இருந்தது. தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்ததா சொல்றாங்க. தென்கலையில் இருக்கவங்க. இதில் எது சரியானதுன்னா முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி. பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் யார்? பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? ராமானந்தர். ராமானந்தர். ராமானந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் எது சரி? தெலுங்கு தத்துவ ஞானி ஆன வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தார். சூர்தாஸ் அவர்களின் கவிதைகளின் தொகுப்பு சூர்சாகர் என்று அழைக்கப்படுது. மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவி மீராபாய் கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது. மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவியான மீராபாய் யாருடைய சீடர்? மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவியான மீராபாய் யாருடைய சீடர்? ரவிதாஸோட சீடர். 16ஆம் நூற்றாண்டில் இந்தி மொழியில் எழுதப்பட்ட ராமசரித மானஸ் யாரால் எழுதப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டில் இந்தி மொழியில் எழுதப்பட்ட ராமசரித மானஸ் யாரால் எழுதப்பட்டது? துளசிதாசர். அடுத்தது பொறுத்துக. சுப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுப் அப்படிங்கிறது என்ன? கம்பளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னா ராமானுஜர். துக்காராம் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். சைத்தன்ய தேவா வங்காளத்தை சேர்ந்தவர். கீழ்கண்டவற்றுள் எது சரி? சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில் சூபியிசம் இந்தியாவிற்குள் நுழைந்தது. சூபியிசம் சூபி என்னும் சொல் சுப் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியதுங்கிறாங்க. இந்திய சூபிகள் சிஸ்டி, சுரவாடி, பிர்தௌசி அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து எல்லாமே சரியாக இருக்கு. சிஸ்டி அமைப்பு இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? மொயினுதீன் சிஸ்டி. மொயினுதீன் சிஸ்டி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? மொயினுதீன் சிஸ்டி ஆஜ்மீரில் இயற்கை எய்தினார். ஆஜ்மீரில் இயற்கை எய்தினார். ஷெரீப் தர்கா என்ற இடத்தில் அவருடைய கல்லறை அமைஞ்சிருக்கு. 1236 இருக்கிறார். இடைக்காலத்தில் நன்கு அறியப்பட்ட சிஸ்டி அமைப்பை சேர்ந்த தலைவர் நிஜாமுதீன் அவுலியா. அவர் பின்பற்றிய அறிஞர்களுள் கவிஞர் அமீர் குஸ்ருவும் ஒருவர். பிர்தௌசி அமைப்பு சுரவாடியின் ஒரு கிளை பிரிவு. அது பீகாரில் மட்டுமே செயல்பட்டதுங்கிறாங்க. ஓகே, அப்போ எல்லாமே சரிதான். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கபீரை பற்றினது. கபீர் ஒரு இஸ்லாமியராக இருந்த போதிலும் வாரணாசியில் இருப்பிடமாக கொண்ட ராமநந்தரின் செல்வாக்குக்கு ஆட்பட்டார். கடவுள் ஒருவரே என்று வடிவமற்றவர் என்றும் கபீர் நம்பினார். கபீரின் பாடல்கள் போஜ்புரி, உருது மொழி கலந்து எழுதப்பட்டவையாகும். கிரந்தவழி, பைஜக் ஆகியவை கபீரின் கவிதை தொகுப்புகள் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேயும் அனைத்தும் சரியாக இருக்கு. யாருடைய 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு குர்தாஸ்பூரில் உள்ள நானக் கோவில் பாகிஸ்தானில் கர்தாப்பூரில் உள்ள குர்த்வாரா தர்பார் சாஹிப் இரண்டையும் இணைக்கும் வகையில் நடைபாதை ஒன்றை அமைத்துள்ளது. குருநானக்கோடது. கீழ்கண்டவற்றில் எது சரியானது?
குருநானக் 1469 லாகூருக்கு அருகே பிறந்தார். இறுதியாக லாகூருக்கு அருகே கர்தாப்பூரில் குடியேறினார். கிபி 1539 இயற்கை எழுதினார். இவருடைய பக்தர்கள் தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினாங்க. காலப்போக்கில் அவை குருத்வாராக்கள் என அழைக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியாக இருக்கு. சீக்கியர்கள் தங்கள் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? சீக்கியர்கள் தங்கள் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? குருநானக்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? குருநானக் கடவுள் வடிவமற்றவர் என போதித்தார். குருநானக்கின் போதனைகளே கிபி 15ஆம் நூற்றாண்டில் சீக்கியர்களின் மூல கோட்பாடாக மாறியது. கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக அவருடைய போதனைகள் பரப்புரை செய்யப்பட்டன. கீர்த்தன், ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கூற்றுகளில் அனைத்தும் சரியாக இருக்குது. குருநானக் தனக்கு பின் யாரை குருவாக அறிவித்தார்? குருநானக் தனக்கு பின் யாரை குருவாக அறிவித்தார் அப்படின்னா லேனா அப்படிங்கிறவரை அறிவித்தாங்க. லேனா அப்படிங்கிறவர். யாருடைய காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழுக்கு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? யாருடைய காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழுக்கு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? குரு கோவிந்த் சிங் காலத்தில். குரு கோவிந்த் சிங். பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யப்பட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யப்பட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. கால்சா. ஸோ கால்சாக்கள் பின்பற்ற வேண்டிய முறைகளை நம்ம பொருத்தணும். கால்சாக்கள் பின்பற்ற வேண்டிய முறைகளை நம்ம பொருத்தணும். சரியாக பொருத்துவோமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஷ் அப்படின்னா வெட்டப்படாத முடி இருக்கணும், முடி வெட்டக்கூடாது. கண்கா அப்படின்னா சிகைக்கோள் இருக்கணும். குர்பான், அதாவது குர்பான் கூட இதை சொல்லுவாங்க, குர்பான் அப்படின்னு கூட சொல்லலாம். குருவால் ஒன்று இருக்கணும். கடா அப்படின்னா இரும்பு காப்பு இருக்கணும் கையில். கச்சேரா அப்படின்னா உடலின் கீழ்ப்பகுதியில் அணையும் உள்ளாடை அப்படி இருக்கணும் அப்படிங்குவாங்க. ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. ஆண்டாள். ஸோ ஆண்டாள் திருவில்லிபுத்தூரை சேர்ந்தவங்க. பாகல் முறை அப்படின்னா குரு கோவிந்த் சிங் கொண்டு வந்தது. கிரந்தவலி அப்படின்னா கபீரோடது. குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிறது சீக்கியர்களோட புனித நூலாக கருதப்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது புக் பேக் வந்து பார்க்க போகிறோம். புக் பேக். கீழ் காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெரியாழ்வார். அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? ராமானந்தர். சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொயினுதீன் சிஷ்டி. சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? குருநானக். பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணு சித்தர். சீக்கியர்களின் புனித நூல் டேஷ் அப்படிங்கிறாங்க. குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிறது தான். மீராபாய் என்பர் யாருடைய சீடர்? மீராபாய் அப்படிங்கிறவங்க ரவிதாஸ் அவர்களுடைய சீடர். டேஷ் என்பாரின் தத்துவம் விஷ்டாத்வைதம் என அறியப்படுகிறது. விஷ்டாவைதம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா ராமானுஜருடைய தத்துவங்கள். தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் டேஷ் என்ற இடத்தில் உள்ளதுங்கிறாங்க. கர்தாப்பூரில் இருக்குது. கர்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்தது பொறுத்துக. பாகல். ஸோ பாகல் அப்படின்னா குரு கோவிந்த் சிங் கொண்டு வந்தது. ராமசரிதமானஸ் அப்படிங்கிறத வந்து துளசிதாசர் எழுதியிருக்காரு. ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிறத ராமானுஜர். கிரந்தவலி அப்படிங்கிறத உங்களுக்கு கபீர் எழுதியிருக்காரு. சுரவார்டி அப்படின்னா அப்துல் வஹீத் அபு நஜீப் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. அவங்க அதை சேர்ந்தவர். சரியான இணைகளை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஆண்டாள் திருவில்லிபுத்தூரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து சரியானது. ஓகேவா? துக்காராம் வங்காளத்தை சேர்ந்தவர் தப்பு. சைத்தன்ய தேவா மகாராஷ்டிரம் தப்பு. பிரம்மசூத்திரம் வல்லபாச்சாரியார் தப்பு. குருத்வாராக்கள் அப்படின்னா சீக்கியர்களுக்கு சம்மந்தமானது. ஸோ அது சரி. அப்போ ஏவும் ஈயும் சரி. ஓகேவா? ஏ ஆ மற்றும் ஊ சரி. இது ரெண்டு தான் சரி, மீதெல்லாம் தப்பு. அடுத்த கூற்று பாருங்கள். குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த சாஹிப் குருவாக கருதப்பட்டது.
குரு கிரந்த சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறாங்க. அப்போ காரணம் கூற்றை சரியாக விளக்குது. பொருந்தாததை கண்டுபிடி. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார். இதில் பொருந்தாதது அப்படின்னா ஆண்டாள். சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இஸ்லாமிய பண்பாடு பரவ சூபியிசம் காரணமாயிற்று. தப்பு. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூபி நிஜாமுதீன் அவுலியா என்பவர் அப்படிங்கிறாங்க. சரியானது. குருநானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார். இதுவும் சரியானது. கடவுளை உயிர்த்துணர உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமுமே சாத்தியம் என சூபிக்கள் நம்பினாங்க. சரியானது. அடிப்படை தமிழ் சைவ புனித நூல் 12. ஸோ இதுவும் சரியானது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.